போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷை கண்டு ஒரு பயம் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கிலீஷில் 2 பார்ட் இருக்கும். அதாவது என்ன பார்ட் இருக்குன்னா, ஒன்று கிராமர் பார்ட் இருக்கும், இன்னொன்று ஒக்காபுலரி பார்ட் இருக்கும். நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, 6லேருந்து 12 வரை உள்ள எதாக இருந்தாலும், கிராமராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 6லேருந்து 12 வரை உள்ள தான் கேட்க போகிறாங்க. மெயினாக புக் பேக்லேயே மெயினாக மாட்டிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பயப்படாமல் உட்காந்து அதை மட்டும் படிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6லேருந்து 12 வரை பார்க்கும்போது அதில் நம்ம வந்து ஒரு டாப்பிக்கு 1 பேப்பர் அல்லது 2 பேப்பர். இப்போ ஒக்காபுலரிலாம் பார்த்தீங்கன்னா 1 பேப்பரில் முடிஞ்சிடும். கிராமர் வந்து 2 பேப்பர் வரலாம். அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபட்டை இது பண்ணுவோம். கடைசி நேரம் இப்போ வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. வந்து இப்போ ஒரு இடியம் ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னா, ஒரே தாளில் இருக்கும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரு A4ல் இருக்குன்னு வச்சுருங்களேன், கடன்னு ஒரு ஆட்டை படித்து வச்சுக்கிறோம். பரீட்சைக்கு போகும்போது ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நிறைய இருந்தாலும் படிக்கவே நமக்கு மனசு இருக்காது. சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான் இந்த இங்கிலீஷ்க்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும். 10க்கு 10 எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷ் வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வராதவங்க மனப்பாடம் மட்டும் போயிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன. அப்போ இந்த கிளாஸ் பிளானை தான் பார்க்க போகிறோம். இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்காண்டி ஒரு இங்கிலீஷ் மராத்தான் ஒரு கிளாஸு 1 பேப்பர் 2 பேப்பர் கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிளாஸ் எப்படி எடுக்கும் கேட்டிங்கன்னா, சனி ஞாயிறு ஃப்ரீ விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வெனஸ்டே 29லேருந்து எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம என்னென்னா, 1 வேர்டு சப்ஸ்டியூஷன் வந்து முதல் நாள் கிளாஸில் எடுக்கிறோம். இது வந்து ஒக்காபுலரி. 2ஆம் நாள் கிராமர், பார்ட் ஆஃப் ஸ்பீச். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ். ஏன்னா இது வந்து நமக்கு என்ன ஒக்காபுலரி, ஒரு ஒக்காபுலரி நமக்கு என்ன கிராமர், அப்படி மாற்றி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த 4ஆம் நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராமர். 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரிங்கிற பார்க்கும்போது நமக்கு என்ன கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமோஃபோன்ஸு, ஹோமோனிம்ஸு, இது நமக்கு 5ஆம் நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனைட், இன்ஃபைனைட் வெர்பு வந்து நமக்கு கிராமர். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஒக்காபுலரி. அடுத்தது கான்கார்டு, சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டு, கிராமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸு, பிளெண்டிங் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறது ஒக்காபுலரி. ப்ரிப்போசிஷனுங்கிறது கிராமர். அப்ரிவேஷன், அக்ரானிம்ஸுங்கிறது ஒக்காபுலரி. ஆர்டிக்கல் டெட்டர்மினேட்ஸுங்கிறது கிராமர். சினானிம்ஸுங்கிறது நமக்கு ஒக்காபுலரி படிக்கிறது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுங்கிறது கிராமர். ஆண்டனிம்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா ஒக்காபுலரியில் வருது. இப்படி பிரித்து வச்சுருக்கோம். ஒரு பக்கம் 2 பக்கம், ஒரு பேப்பரில் 2 பேப்பரில் கீழே பிடிஎஃப் கொடுப்போம், படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறது கிராமர். அனகிராம் ஒரு ஒக்காபுலரி. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சிங்கிறது கிராமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமராக போகிற மாதிரி தான் இருக்கும். சிங்குலர் ப்ளூரல், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸு, டிகிரி ஆஃப் கம்பாரிஷன், மாடல் வெர்பு, இஃப் கிளாஸஸ், ஃபங்க்ஷேஷன், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, கொஸ்டின் டேக். இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். 1 பேப்பர் 2 பேப்பரில் போட்டிருக்கோம். ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். சாட்டர்டே சண்டே விட்டுட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்காது. ஒரு பேப்பரில் கொடுக்குற மாதிரி முயற்சி பண்ணுவோம். சில சப்ஜெக்ட் கொண்டு வர முடியலன்னா 2 பேப்பர் போகும். ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சிலவங்க அதை அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், உங்களுக்கு இதுக்கும் கொடுத்துருவேன். எதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே இந்த ஒன்லைனர்லாம் கொடுத்துருவேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. டெஸ்ட்டு மட்டும் நல்லா போடுங்க. டெஸ்ட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். செஞ்ச தப்பு திரும்ப செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஏரியாவில் தப்பு வந்துருக்குன்னா அதே ஏரியாவில் அடுத்த டெஸ்ட்டில் தப்பு வரக்கூடாது. அப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே தப்பு வந்த ஏரியாவை எடுத்து நல்லா தரவாக பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ரேஷியோ இருக்கும். அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க. கடைசி நேரம் தான் கடுமையாக படிக்கணும். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி டைம் தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வேகமாக ஓடுவாங்க. அதுமாதிரி இந்த கடைசி டைம் நல்லா ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி படித்ததையே திரும்ப படிங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய வேத வாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, படித்ததே திரும்ப படிக்கிறது தான். அதனால் எல்லாருமே நம்மளுடைய கடின உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் தான் இருக்கும். நம்ம அறகுறையாக படிச்சுட்டு பலனை பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சைடில் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்